ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயத்தை பார்க்குறோம். கிராமங்களில் உள்ளவங்க பார்த்திங்கன்னா, பொதுவாக அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா, காடுகள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு புலி இருக்கும், சிறுத்தை, கரடி, யானை இருக்கும். ஆனால் அதெல்லாம் பற்றி வெளியிலேருந்து வர நம்ம தான் பயப்படுவோம் தவிர அவங்களாம் பயப்படவே மாட்டாங்க. அவங்க மாதிரி நடந்து போவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பைக்கில் போவாங்க. இப்படி பார்த்திங்கன்னா நிறைய பேர் போவாங்க. ஆனால் அப்படிலாம் அந்த தவறை ஒரு நாள் செய்யவே செய்யாங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் போனாலும் அது ஒரு அசட்டு தெரியுதுன்னு சொல்லலாம். சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சத்தியமங்கலம் பக்கத்தில் மாதேஸ்வரம் கோயிலுக்கு போகும்போது எப்போவுமே அங்கெல்லாம் பைக்கில் போவாங்க, நடந்து போவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாத யாத்திரை போகிறோம், நடந்து வந்துடும். அப்படியே புலி அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. 24 வயசு பையனை. அதுக்கப்புறம் இப்போ அங்கே அந்த பக்கம் பைக்லேயும் போகக்கூடாது, நடந்தும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சமீப காலமாக எல்லா இடமுமே பார்த்திங்கன்னா புலிகள் காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னால பார்த்திங்கன்னா இப்போ ரோடுகள் காட்டுக்குள்ளே நடுவில் போட்டதுனால இப்போ நிறைய பைக்கில் போகிறாங்க, நிறைய நடந்து போகிறாங்க. அப்போ அவங்கள நம்ம உணவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலி சிறுத்தையெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரமாக ராத்திரியும் சரி பகலும் சரி ஓரமாக பதுங்கி உட்காந்துருக்கு. நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஆடு மேய்க்க போனவங்களை கூட ஊட்டி பக்கம் இழுத்துன்னு போச்சு. இந்தமாதிரி தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய மூதாட்டி இழுத்துன்னு போச்சு சொல்லிவிட்டு, அதே மாதிரி வயசானாலும் புலியால் வேட்டையாட முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா உரமாக இருந்திருக்கு. அப்படி தான் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் ஃபுல்லாகவே காடு தான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை காவலர் பைக்கில் போயிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு உரமாக புலி அப்படியே மேலே பாஞ்சிருக்கு. அப்போ ஒரு லாரி வந்திருக்கு. லாரி டிரைவர் உடனே அதை வீடியோ எடுத்திருக்காரு. அப்படியே மேலே பாஞ்சது அப்படியே பைக் கீழே விழுந்துருச்சு. அவரை அப்படியே இழுத்துன்னு உள்ளே போயிடுச்சு. உடனடியாக அவர்கிட்ட வீடியோ எடுத்து அவர் தகவல் கொடுத்து அவர் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எங்கேயோ எடுத்துன்னு போயிடுச்சு. அதுக்குள்ளே அவர் உயிர் இழந்துட்டார். போய் உடலை எடுத்துன்னு வந்திருக்காங்க. அதனால் கிராமத்தில் எந்த பக்கம் உள்ளவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராமத்தில் உள்ளவங்க ஒரு நாள் இந்த தவறை செய்தாங்க. இவர் பார்த்திங்கன்னா அங்கே உள்ளவர் அப்படின்னாலே எப்போவுமே பைக்கில் தான் அந்த வழியாக போவார், பைக்கில் அந்த வழியாக வருவார். ஆனால் எப்போவுமே அந்த இடத்துல இப்போ புலிகள் இருக்கும், சிறுத்தை இருக்கும், அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் போயிருக்காரு. இப்போ கூட நிறைய கிராமங்களில் இரவு நேரம் கூட நடந்து போகிறாங்க, பைக்கில் போகிறாங்க, தெரிஞ்சுமே போகிறாங்க, குழந்தையில வச்சுக்கூட போகிறாங்க. அப்படிலாம் ஒரு நாள் இந்த தவறை செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா ஒரு நேரம் நல்ல நாள் இருக்கும். இப்போலாம் புலிகள் என்ன பண்ணுது, இப்படி தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னொருத்தர் வீடியோ எடுத்து காட்டியிருக்காரு. அப்படியே அது ஓரமாக 2 சைடும் ஓரமாக பதுங்கி புலி உட்காந்துருக்கு. ஏதாவது பைக் வருதா, யாராவது நடந்து வராங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருது. அதனால் புலிகள் இருக்குது, சிறுத்தை, கரடி. கரடி கூட நிறைய தடவை சமீப காலத்தில் சிறுத்தை புலியெல்லாம் பயங்கரமாக எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சிச்சு. யானைகள் தாக்கி இறந்துருக்காங்க. அதனால் புலி சிறுத்தையெல்லாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாள் அப்படி செய்யவே செய்யாதீங்க. யானைகிட்ட கூட யானை ஓடிடும்பாங்க, ஓடிட முடியாது. இந்த புலி சிறுத்தை வேகமாக நம்மளை தாக்கிடும். அதனால் ஒரு நாள் இந்த தவறை ஒரு நாள் நீங்கள் செய்யாதீங்க. நாளுக்கு நாள் இதில் அட்டகாசம் ஆகுது. அதனால் கிராமப்பகுதி பக்கம் உள்ளவங்க நடந்து போகவே போகாதீங்க. பகல் நேரம் தானே, நடந்தால் என்ன அப்படி சொல்லி நம்மளே பார்ப்போம். விறகு பெருக்கிறவங்க கூட பகலில் நடந்து போவாங்க. புலி சிறுத்தை ஒன்றும் செய்யாது சொல்லிட்டு அப்படிலாம் ஒரு நாள் நடந்து போகாதீங்க. மலைப்பகுதி உள்ளவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா தாக்கி காயங்களோடு வீடியோலாம் போடுறாங்க. அதனால் ஒரு நாள் அப்படி பண்ணாதீங்க. அதுமாதிரி பைக்லேயும் போகாதீங்க. ஒன்லி பார்த்திங்கன்னா காரில் மட்டும் போனீங்கன்னா நல்ல. யானைகள் இப்போ காரை கூட தாக்குது, ஓட விரட்டுது. இப்படிலாம் ஒன்று நடக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கேன். இந்த சம்பவத்தினால அருணாச்சலத்தை பற்றி எல்லாருமே சோகமாக இருக்காங்க. ஏன்னா அந்த வழியாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா பைக்கில் போவாங்க, பைக்கில் வருவாங்க, நடந்து போவாங்க. சர்வசாதாரணமாக இருக்குது. இப்போ திடீர்னு அவரை தாக்கினதால் அவர் என்னாச்சு, இப்படி இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா சோகத்தில் இருக்காங்க. கவனமாக இருக்குது.